Okay, can you see the PPT? Yes, sir. Okay, nice. So in the previous sessions we have actually seen about what is the IoT, what is the architecture of IoT, and we have seen about IoT based applications basics, what are the different challenges in IoT. Then we started with Industry 4.0 and we saw what are the challenges in Industry 4.0, what are the important components of Industry 4.0, and then we started with IIoT. In the last session we actually saw about the IIoT applications. Okay, so now we move on to the next topic. So you know what is this movie, right? The movie name is written already there. So it's Tupaki. Fine. So you remember the story of Tupaki? Yes, sir. Okay, fine. ஸோ இந்த கதையில் வந்து ஹீரோ வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார். ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா லீவுக்காக அவர் ஊருக்கு வந்திருப்பார். அப்போது அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு அட்டாக்கை வந்து அவர் அந்த அட்டாக்குன்றப்போ அந்த இடத்துல என்னென்னா நிறையா ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அந்த படத்தில். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது அவங்க வந்து பாம்பர் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வேலையே இருக்காது. மேலேருந்து கமாண்ட், வில்லன்கிட்டேருந்து கமாண்ட் வந்த பிறகு தான் அவங்களாம் ஆக்டிவேட் ஆவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிவேட் ஆகாமலே கூட இருந்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி எப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் துப்பாக்கியோட கதை. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக்கு பேர் வந்து WSN, அதாவது வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ இவர் தான் நம்மளுடைய this is called as wireless sensor network. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கோடைய தன்மை வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய துப்பாக்கி கதைக்கு ஏற்ற மாதிரி போவோம். பட் நம்ம இப்போ துப்பாக்கி கதையோட ஹீரோ சைட் பார்க்க போகிறதில்ல, நாம் ஃபுல்லாக வந்து வில்லன் சைட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ WSNோட எது மேட்ச் ஆகுதுன்னா வில்லன் சைட் தான். ஸோ இந்த நெட்வொர்க்குன்ற வேர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெட்வொர்க்குன்றது வந்து வில்லனோட நெட்வொர்க் தான் நீங்கள் பேச போகிறோம். ஹீரோவுக்கு நெட்வொர்க் இல்லை, அதில் ஹீரோ ஒரு 5-6 ஹீரோ ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்லும்போது வில்லனோட நெட்வொர்க் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த நேம்லேருந்தே நமக்கு வந்து சில இன்ஃபரன்சஸ் கிடச்சிரும். ஒன்று வந்து இட் இஸ் அ நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியாச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன். நெட்வொர்க்னால் உங்களுக்கு நிறைய இருந்தால் அது பேர் ஒரு நெட்வொர்க். சிங்கிளாக இல்லாமல் யூ ஹேவ் மல்டிபிள் டிவைசஸ் அப்படி இருந்தால் அது ஒரு நெட்வொர்க் அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சார் நெட்வொர்க். இது வந்து இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் சென்சார். இப்போ லிங்க்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் பேசிக்காக இது எதுக்குன்னா இட் இஸ் அ சோஷியல் மீடியா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி வந்து லிங்க்டின் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் யார் ஜென்ரலாக ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் வரதுக்கு நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குது. அந்த மாதிரி பிஸ்னஸ் பர்சனல் ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு பார்ட்னர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லிங்க்டின் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ லிங்க்டின்ல வாட் தே டூ இஸ் தட் தே ஆக்சுவலி கிரியேட் அ பிஸ்னஸ் நெட்வொர்க். யூ கிரியேட் அ பிஸ்னஸ் நெட்வொர்க், அதான் லிங்க்டினோட மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ நாம் இங்கே பார்க்க போகிறது சென்சார் நெட்வொர்க். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு அப்ளிகேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் மானிட்டரிங். ஸோ அக்ரிகல்ச்சர்லேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லேண்டுக்குள்ளே மற்றவங்க வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரூடர் அலர்ட் போடலாம். ஓகே, இல்லை அந்த லேண்டோடைய ஹியூமிடிட்டி கண்டிஷன்லாம் மானிட்டர் பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சென்சார் தேவைப்படும். இந்த சென்சார்லாம் சாதாரணமாக தனியாக இருக்கும்.
நம்ம ஐஓடியில் பார்த்தாக்கா ஒரு சென்சாரும் தனித்தனியாக இருக்கும். நம்ம ஐஐஓடியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளாரையே 10 சென்சார் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளார 100க்கும் மேற்பட்ட சென்சார்கள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சார் எல்லாம் ஒன்றோட ஒன்று பேசிக்கக்கூடிய ஒரு தன்மை. சென்சார் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சென்சார் நெட்வொர்க். இந்த மாதிரி ஒரு சென்சாரும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்க முடியும். பட் இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஸ்லீப்பர் செல் கான்செப்டோடு பார்க்கும்போது ஸ்லீப்பர் செல்லில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட பேசிக்க மாட்டாங்க, யாருன்னு தெரியாது. பட் இங்கே இருக்கக்கூடிய சென்சார்லாம் நம்மளுடைய ஸ்லீப்பர் எஸ் மாதிரி சென்சார் தான் நம்மளுடைய ஸ்லீப்பர் செல்ஸ். ஓகே, ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இந்த சென்சார்லாம் இருக்காங்க. பட் ஆக்சுவல் படத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ் பேசிக்க மாட்டாங்க. பட் இங்கே சென்சார்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று பேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஓகே, ஒரு சென்சாரும் இன்னொரு சென்சாரும் பேசிக்குதுன்னா கம்யூனிகேட் பண்ணிக்குது, அதோட பொசிஷனை தெரிஞ்சுக்குது, அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சென்சார் எல்லாம் குரூப்பாக ஒரு 100 சென்சார் அல்லது 1000 சென்சார் ஒன்றா சேர்ந்து இருக்கும்பொழுது இட் ஃபார்ம்ஸ் அ சென்சார் நெட்வொர்க். ஓகே, இப்போ இந்த மாதிரி சென்சார்ஸ் நெட்வொர்க் ஆன பிறகு இந்த சென்சார்லேருந்து வர டேட்டாவை நமக்கு திருப்பி ஒரு க்ளவுடுக்கோ எதுக்கோ அனுப்புறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போட்டு அனுப்பலாம் டேட்டாவை, இல்லை ஒரு ப்ளூடூத் மூலம். ஸோ இது பர்டிகுலராக இஃப் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் த டேட்டா, அதாவது அந்த கம்யூனிகேஷன் சேனல் ஒயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் ஆர் WSN. ஓகே, ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க். இதே தானே நம்ம ஐஓடியில் பண்ணுறோம். ஸோ ஐஐஓடியோட ஒரு கீ பெர்ஃபார்மிங் டெக்னாலஜி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ். ஓகே, நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஐஓடியில் நிறைய முக்கியமான டெக்னாலஜிஸ் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அதில் இன்னொரு முக்கியமான அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க். ஸோ இது மூலமாக சென்சார்ஸ் நிறைய இடத்துல இருக்கும், அந்த சென்சார்ஸ்லாம் ஒரு நெட்வொர்க் ஆகிடுது. இந்த நெட்வொர்க் ஆஃப் சென்சார்ஸ் வந்து ஒயர்லெஸ்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு க்ளவுடு மூலமாக டேட்டாவை அனுப்புது. ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ். ஃபைன். இப்போது இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது ஐஓடியில் போடும்பொழுது என்ன மாதிரியாக மாறுதல் அடையுது அப்படின்றது தான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இன் ஜென்ரல் நம்மளுடைய ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸோடைய ஆர்கிடெக்சர் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் WSN. அதாவது WSN நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டேன், நமக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். இப்போ சென்சார் நெட்வொர்க்கு இது வந்து ஒயர்லெஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். பட் இதில் என்னென்ன இருக்கும் முக்கியமான காம்போனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காம்போனண்ட் இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது சென்சார் நோடு, செகண்ட் ஒன்று இருக்கிறது நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். சென்சார் நோட் அப்படின்னா என்னென்னா இண்டிவிஜுவலாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சென்சார் நெட்வொர்க்கை வந்து அந்த வேர்டு அப்படியே பிரிச்சுப்போம், ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அப்படி பிரிச்சுடுவோம். ஸோ சென்சார் நெட்வொர்க் இருக்குது, ஒயர்லெஸில் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ சென்சார் நெட்வொர்க்குக்கு பேர் வந்து, அதாவது சென்சார் நெட்வொர்க்குள்ளார ஒரு சென்சாரும் தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதுக்கு பேர் சென்சார் நோடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சென்சார் நோடு. ஒரு நார்மலாக நம்ம சர்க்கியூட்டில் கூட நம்ம மெஷ் டோபாலஜி இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு 2 லைன் கனெக்ட் பண்ணியிருந்தால் அது பேர் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சென்சாரும் இன்னொரு சென்சாரும் கனெக்ட் ஆகிருக்க இடத்துக்கு பேர் சென்சார் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே மாதிரி நிறைய சென்சார் இருக்குது, இது எல்லாமே சென்சார் நோட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதான் உங்களோட சென்சார் நெட்வொர்க்கு. அதில் இண்டிவிஜுவலாக இருக்கிறது என்னென்னா சென்சார் நோட்ஸ். இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகுது, சென்சார் நெட்வொர்க் ஃபுல்லாக ஒயர்லெஸில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகுது. அந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த டேட்டாவை வச்சு அது என்ன பண்ணும், அனாலிசிஸ் பண்ணலாம், ஒரு சிம்பிள் அனாலிசிஸ், ஒரு ப்ராசஸிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்,
ஸோ ஃபர்தராக ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் மைனிங்லாம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிஷின் லேர்னிங் அல்லது அனலிட்டிக்ஸ் எல்லாமே பிக்சரில் வருது. ஓகே, சம்திங் லைக் வில்லன் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இன்ஃபர்மேஷன் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷனை வாங்கி உங்களுக்கு க்ளவுடில் மெயின் நம்ம பாஸ், இவர் தான் நம்ம பாஸ் கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன அட்டாக் பண்ணணும் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவார், அனலைஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுவார். ஓகே, இவர் தான் நம்ம வந்து இந்த படத்தை வந்து வில்லன் சைட்லேருந்து பார்க்குறோம். அதான் நம்ம ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க். ஓகே, ஸோ இவங்க ஃபுல்லாக வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் சென்சார் நோட்ஸ். இவர் எல்லாமே வந்து இந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இண்டிவிஜுவல் சென்சார் நோட்ஸ் எல்லாமே பேஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது சென்சிங் ரீஜன் 2, இன்னொரு ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா சென்சார் நோட்ஸும் அதோடைய பேஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுது. இந்த 2 பேஸ் ஸ்டேஷனும், ஸோ இவர் வந்து மெயின் வில்லன், இவர் வந்து சப்சிடரி வில்லன்ஸ், குட்டி வில்லன்ஸ், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லன்ஸ், இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். ஸோ இவருக்கு வந்து உங்களுக்கு சென்சார் நோட்ஸ்னு இருக்குது. செகண்ட் வந்து நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயின்னு இருக்கோம்னா, ஸோ இப்போ நம்ம முதல்ல சென்சார் நோட்ஸ் அவங்கள பார்ப்போம். ஸோ சென்சார் நோட்ஸுன்றது நம்ம படத்தில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அவங்க வந்து சாப்பிட்ணும், அவங்க தூங்கணும், அவங்களுக்கும் சில தேவைகள்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சென்சார் நோட்ஸ். ஸோ சென்சார் நோட்ஸ் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதான் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சென்சார் நோட். ஸோ இதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பேசிக்கலாக இட் இஸ் ஹேவிங் எ சென்சிங் நோடு. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ சென்சிங் யூனிட். நமக்கு இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக் டயக்ராம் தான். இதில் ஒரு கஷ்டமான ஒரு பிளாக் டயக்ராமே இல்லை. நம்ம ஆல்ரெடி டெலிமெட்ரியில் பார்த்துருப்போம். உங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர் வந்து டெலிமெடிசன் பார்த்தோம், பயோ டெலிமெட்ரி அப்படின்னு. ஸோ இதே பிளாக் டயக்ராம் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஓகே, ஒன்லி திங் அதில் ஃபிசியாலஜிக்கல் பேராமீட்டர் மெஷர் பண்ணுறீங்க. அகெயின் இந்த ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் வந்து பயாலஜிக்கல் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பயாலஜிக்கல் அப்ளிகேஷன். இட் ஹாஸ் நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ். பயாலஜிக்கல் யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணலாம், அண்டர் கிரவுண்டில் யூஸ் பண்ணலாம், அண்டர் மைனிங்கில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது WSNக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சென்சார் இருக்குது. அடிப்படையில் சென்சிங் யூனிட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு சென்சார் எந்த ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர், நமக்கு லைட் ஆகட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், இது எல்லா பேராமீட்டரையும் சென்ஸ் பண்ணுறது ஒரு சென்சார். சென்ஸ் பண்ண பிறகு அந்த டேட்டாவை அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் கொடுக்குது. ஸோ ஏடிசி வந்து உங்களுடைய அனலாக் டேட்டாவை டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றுது. அப்படி மாற்றின டேட்டாவை நாம் வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அல்லது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் போன பிறகு அதுக்கு ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஸ்டோரேஜ் வேறு இருக்குது. ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது இன்ஃபர்மேஷனை. ஸோ இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பவரிங் யூனிட். ஸோ நம்ம சிம்பிளாக நம்ம கம்ப்யூட்டர்லலாம் ஒரு பவரிங் போடுவோம் அரௌண்ட் 3 voltsக்கு. சம் CR2032 ஒரு பேட்ரி, தட் இஸ் ஆல்சோ சஃபிஷியன்ட் ஃபார் தி சென்சிங் யூனிட். இந்த சென்சார் யூனிட்டுக்கு ஒரு பவரிங் அந்தளவுக்கு கூட போதும். ஓகே, ஸோ இதுலேருந்து டேட்டா எங்கே போகுதுன்னா, நம்ம எப்படி அனுப்ப போகிறோம் இந்த ஒயர்லெஸ் யூனிட். இது வந்து ஒயர்லெஸ் சென்சார் இல்லையா. ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன் மூலமாக ஸோ நம்ம ஏதாவது ஒரு மாடுலேஷன், யூ கேன் திங்க் ஆஃப் எனி மாடுலேஷன். ஓகே, ஸோ AM, FM, பர்டிகுலராக நம்ம டெலிமெடிசனில் பார்த்துருப்போம். பயோமெடிக்கல் சிக்னல்ஸுக்கு ரொம்ப ப்ரிஃபர்டான ஒரு டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா FM/FM. ஸோ சப் பேண்ட் மாடுலேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ ஒரு ரேடியோ கம்யூனிகேஷனில் டேட்டாவை அனுப்புது. ஸோ இது பேர் வந்து ஒரு சென்சார் நோடு. இது வந்து இந்த மாதிரி நிறைய சென்சார் நோட் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் அன் நெட்வொர்க் ஆஃப் சென்சார்ஸ். அதான் சென்சார் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த சென்சார் நெட்வொர்க் அதாவது நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்லீப்பர் செல்ஸ், இவங்க எல்லாரும் நம்மளோட பேஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. பேஸ் ஸ்டேஷன்றது தான் குட்டி வில்லன், நம்மளுடைய குட்டி வில்லன். ஓகே, வில்லனுடைய கையால் இவர். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பேஸ் ஸ்டேஷனை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து இவங்களுக்கு வேண்டிய கமாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணுவார். பேஸ் ஸ்டேஷன் வில் இஷ்யூ த கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணாருன்னா, ஸோ யார் கூட டேட்டா வாங்கணும், யார் கூட கொலாபரேட் பண்ணணும், எந்த ரீஜனில் எந்த பர்டிகுலர் சென்சார் இருக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் பேஸ் ஸ்டேஷன் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் ஸ்டேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து ஸோ எய்தர் கொலாபரேட்டிவ் ஆர் இண்டிவிஜுவலி
இவங்க எல்லாமே வந்து அந்தந்த ஃபிசிக்கல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பேராமீட்டரை மெஷர் பண்ணி க்ளவுடுக்கு டேட்டாவை அனுப்புவாங்க. இங்கே வர டேட்டாவை பேஸ் ஸ்டேஷன் கொடுத்த சிக்னல் கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு, கரெக்டான அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்கன்றதை இவர் வெரிஃபை பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்பிடுவார். நம்ம இன்டர்நெட் தான் நம்மளுடைய மெயின் வில்லன். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி யூஸருக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த படத்தில் சில ஆன்டி நேஷ்னல் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சம் பொலிட்டிஷியன் ஆர் சம் ஒன் வில் பி இன்வால்வ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் நம்ம அப்படி ஹீரோ மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஹீரோவோடைய ஒரு நெட்வொர்க் இருக்குது, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படை என்னென்னா இந்த பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணணும்னா வில் கம்யூனிகேட் டு த இன்டர்நெட். இதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த துப்பாக்கி கதையோட கார்லேட் பண்ணுறேன். அதனால் படத்தில் வந்து எக்ஸாமில் வந்து யாரும் துப்பாக்கி கதைலாம் எழுதிடாதீங்க, சரிங்களா? ஸோ பேஸ் ஸ்டேஷனுக்கு கம்யூனிகேட் அந்த டேட்டா வாங்கின பிறகு ஆல்மோஸ்ட் இந்த பேஸ் ஸ்டேஷன் உங்களுடைய ஐஓடியில் பார்த்தாக்கா கேட்வே மாதிரி. இஃப் யூ சி த ஐஓடி இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கேட்வே. ஓகே, ஸோ நம்ம ஐஐஓடியில் கேட்வே மாதிரி நமக்கு இந்த பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, அதனால தான் சொன்னேன் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ் இன் யோர் ஐஐஓடி. ஐஐஓடியோட ஒரு கீ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, பேசிக் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா WSN தான், சரிங்களா? ஸோ டேட்டாவை இன்டர்நெட்டுக்கு அனுப்புது. இன்டர்நெட்டில் தான் நம்ம வந்து ஏஐ அப்ளை பண்ணுறோம். ஸோ மிஷின் லேர்னிங் ஆகட்டும், ஆல் த மாடல்ஸ், அந்த ட்ரைனிங் எல்லாமே இங்கே தான் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி யூஸருக்கு என்ன டேட்டா தேவையோ அதை கொடுத்துருவோம். ஸோ யூஸர்ன்றது யார்? இங்கே எய்தர் சிஓவாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட சிஓவாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மானிட்டரிங் இன்ஜினியராக இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸை இந்த ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் மூலமாக டேட்டா வாங்கி கொடுத்துரும், ப்ராசஸ் பண்ணி அந்த யூஸருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, தட்ஸ் கால்ட் ஆஸ் த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், சென்சார் நெட்வொர்க் இருக்குது. இப்போ நம்ம சென்சார் நோடுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சென்சார் நோடுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப காமனாக இருக்க டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப் அல்லது மல்டி ஆப். அது என்னடா அது சிங்கிள் ஆப் மல்டி ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு புரியுது. இதில் என்னென்னா இந்த குட்டி வில்லனுக்கு வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் தனித்தனியாக கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படின்னா ஆக்சுவலாக அந்த படத்தோட கான்செப்ட் படி தப்பாகும். ஸோ அதில் வந்து யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த படத்தோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மல்டி ஆப். ஸோ சிங்கிள் ஆப் நெட்வொர்க்குன்னு ஆனால் இருக்குது. சிங்கிள் ஆப் நெட்வொர்க்கில் என்னென்னா ஒரு சென்சார் நோடும் பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சென்சார் நோடும் பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா இட் வில் பி எ இன்க்ரீஸ்ட் பர்டன் ஃபார் த பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஓகே, இந்த நெட்வொர்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த பேஸ் ஸ்டேஷனோட பர்டன் வந்து அதிகமாகும். ஓகே, இதுக்கு பேர் வந்து சிங்கிள் ஆப் நெட்வொர்க். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே ஆப்னா குதிக்கிறதுன்னு பேர். ஓகே, எல்லாமே ஒரே இடத்த டார்கெட் பண்ணுதுன்னா அது பேர் சிங்கிள் ஆப். அதுக்கு பதிலாக ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஓகே, அந்தந்த இடத்துல ஒரு சின்ன கிளஸ்டரேட் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இவர் தான் கொடுப்பார், இந்த கிளஸ்டர் ரேட்டு தான். ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் ரேட்டு தான் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவார். இவருக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்னா பேஸ் ஸ்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு பேர் வந்து மல்டி ஆப் நெட்வொர்க். ஸோ அந்த படத்தில் காமிச்சிருக்கிறது ஆக்சுவலாக மல்டி ஆப் நெட்வொர்க். ஸோ ஒருத்தர் மெயின் முடிவு பண்ணுவார், அவர் 2-3 சப்சிடரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அவர் போயிட்டு இன்னும் 2 பேருக்கு சப்சிடரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது பேர் மல்டி ஆப். ஸோ டைரக்ஷன் வந்து பாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் படத்தில் இருக்க மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிறவனுக்கு யார் ஹெட்டுன்னே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக இந்த மல்டி ஆப் நெட்வொர்க் தான் இப்போ இந்த பிளாக் செயின், ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் செயின். ஓகே, ஸோ இதிலலாம் இந்த கான்செப்ட் தான் வரும். ஸோ இதில் வந்து இது மூலமாக உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமாகும். ஸோ ஒர்க் லோட் ஆஃப் யுவர் பேஸ் ஸ்டேஷன், இதோட பேண்ட்விட்த்தும் குறையும். ஓகே,
ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் கால்ட் அஸ் அ மல்டி ஆப். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இஸ் மல்டி ஆப் நெட்வொர்க் தான் ஆக்சுவலாக நமக்கு ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட், அதனால தான் அது பாட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் மல்டி ஆப் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று பேர் வந்து ஃப்ளாட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னடா ஃப்ளாட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் மல்டி ஆப் தான் அகெயின் இது ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. ஓகே, அங்கங்கே ஒரு கிளஸ்டர் ஹெட் இருக்காங்க, அவங்கவுங்க கிளஸ்டர் ஹெட்டுக்குள்ளார நிறையா சென்சார் நெட்வொர்க் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கிளஸ்டர் ஹெட்டு, ஒரு கிளஸ்டருக்குள்ளார ஒரு சென்சார் நெட்வொர்க் இருக்குது. ஓகே, ஸோ சென்சார் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷனை காமனாக கொடுத்துருவார். அவர் பர்டிகுலராக இந்த ரீஜன், அதாவது இப்போ வந்து பாண்டிச்சேரியில் லாஸ்பெட்டுக்கு ஒரு ரீஜன் இருக்குது, அங்கே ஒரு சென்சார் ஹெட் இருக்கார், ஸோ கிளஸ்டர் ஹெட் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்போ நகருக்கு ஒரு கிளஸ்டர் ஹெட் இருக்கார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முதலியார்பேட்டுக்கு ஒரு சென்சார் ஹெட் இருக்கார். ஓகே, ஸோ இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இது வந்து காமனான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவார். ஓகே, அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே எந்த கிளஸ்டர் ஹெட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதோ அவர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதனால தான் இந்த படம் போட்டிருக்கோம், மேட்சிங். ஓகே, இவங்க 2 பேரும் மேட்ச் டு மேட்ச் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அது எந்த கிளஸ்டர் ஹெட்டோட மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் இன்ஃபர்மேஷன் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? ஏர்போர்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது பேஸ் ஸ்டேஷன்லேருந்து, அப்போ யார் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? யார் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? எந்த ஏரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? கண்ட்ரோல். அதான் இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு இது இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது? பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எந்த ஏரியாவில் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். லாஸ்பெட். அந்த ஆமாம், லாஸ்பெட்டில் தான் இருக்குது ஏர்போர்ட். ஸோ இப்போ ஏர்போர்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் ஸ்டேஷன் கொடுத்தா லாஸ்பெட்டில் இருக்கிற நோட் தான் இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் மேட்ச் ஆகுதும் கொரி. ஓகே, அதுதான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், அதான் இங்கே சொல்ல வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ளாட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். இதில் வந்து பேசிக்கலாக யூ ஹேவ் டு மேட்ச் வித் த query கூட எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் ஃப்ளாட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஹைரார்க்கியல் நெட்வொர்க். ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் இந்த ஹைரார்க்கி எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா இந்த குழந்தைங்களாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி நிற்குது இல்லையா, அதனால் இந்த படம் போட்டிருக்கேன். ஸோ இதில் எப்படின்னா பேஸ் ஸ்டேஷன் கரெக்டாக பார்த்து அந்தந்த எந்த கிளஸ்டர் ஹெட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புமோ அது கரெக்டாக அனுப்பும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்சார் நோட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்ரோஜீனியஸ் குரூப்புக்கு பேர் கிளஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹெட்ரோஜீனியஸ் குரூப்புக்கு பேர் கிளஸ்டர்னு சொல்லுவோம். கிளஸ்டர்னால் ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் கிளஸ்டர். ஸோ இவர் கரெக்டாக அந்த பேஸ் ஸ்டேஷன் அந்த கரஸ்பாண்டிங் கிளஸ்டர் ஹெட்டுக்கு டேரெக்டாக இன்ஃபர்மேஷனை ப்ளாஸ் பண்ணும். அது வந்து இண்டிவிஜுவல் கிளஸ்டர் மெம்பருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சேனலைஸ் பண்ணும். ஓகே, இது பேர் ஹைரார்க்கியல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ளாட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். இது வந்து ஹைரார்க்கியல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ஸ். அது இல்லாமல் அந்த நெட்வொர்க்குள்ளார, அதாவது ஒரு கிளஸ்டர் ஹெட்டுக்குள்ளார என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜிஸ் இருக்கும், அது எப்படி அந்த சென்சார் நோடுக்கு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்றத பொறுத்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி ஆல்மோஸ்ட் நம்ம சிங்கிள் ஆப் மாதிரி, ஆல்மோஸ்ட் லைக் யுவர் சிங்கிள் ஆப். ஓகே, இது பேர் ஸ்டார் டோபாலஜி. இது பேர் ட்ரீ டோபாலஜி. ஸோ இதில் என்ன பிரச்சனை, ஸ்டார் டோபாலஜியில் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா தென் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பர்டன் டு த பேஸ். வேற ட்ரீ டோபாலஜியில் இது வந்து நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இட் வில் பி யூ கேன் ஈஸிலி இன்க்ரீஸ் த நெட்வொர்க்கை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகணும் அப்படின்னா இட் வில் பி சம் வாட் ஈஸியர். ரொம்ப பெரிய பர்டன் கிடையாது பேஸுக்கு. ஓகே, கிளஸ்டர் ஹெட்டுக்கு பெரிய பேஸ் ரொம்ப பெரிய ட்ரபிள் கிடையாது. ஸோ இட் வில் பாஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் லைக் திஸ். ஓகே, ஸோ மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷ். ஸோ மெஷ் எப்படின்னா ஒரு டேட்டா வந்து இன்னொரு நோடு வழியாக பாஸ் ஆகும். எந்த ஒரு டேட்டா போகிறதா இருந்தாலும்
நடுவில் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோடு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது இப்போ நான் காலேஜ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம், எப்படி பாஸ் பண்ண முடியும்? நடுவில் ஹெச்ஓடிக்கு அனுப்பணும், ஹெச்ஓடி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஒரு மெஷ் வழியாக போகும். இட் வில் கோ வயா மெஷ். பட் காலேஜில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஹைரார்க்கியல் மாதிரி தான், ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பிரின்சிபால் இருப்பாங்க, பிரின்சிபால் கீழே டீன்ஸ் இருப்பாங்க, டீன்ஸ் கீழே ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் கீழே இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் ட்ரீ மாதிரி தான். மெஷ்ன்றது எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் போகும். மெஷ், தட்ஸ் கால்ட் அஸ் அ மெஷ் டோபாலஜி. ஓகே, ஸோ மேபி அந்த படத்தோட டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ட்ரீ மாதிரி தான் மேட்ச் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ மெஷ்ன்றது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது. ஓகே, சம்திங் லைக் யுவர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ ஆல் வில் பி அ பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் மூலமாக போகும். சம்திங் லைக் யுவர் வாட்ஸ்அப் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மெஷ் நெட்வொர்க். ஓகே, திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் டோபாலஜிஸ் தட் ஆர் அவைலபிள் இன் WSN. ஸோ WSNோட முக்கியமான சேலஞ்சஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒன்று ஃபால்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஏதாவது ஒரு சேனல் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இந்த நெட்வொர்க் அதை வந்து ஏற்றுக்க போகுது? அதனால் ஃபுல் சிஸ்டமே போயிடுதா, இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குதா, எந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து ஃபால்ட் டாலரண்ட்டாக இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே, ஏன்னா அந்த பர்டிகுலர் நோடே ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா இருக்காது. அந்த டேட்டா இல்லாமல் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டேட்டா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ட் பெர்ஃபார்மன்ஸ். செகண்டு, ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஒரு ஏரியாவை கவர் பண்ணணும், ஒரு ஏரியாவை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணுன்னா அதுக்கு மினிமம் 1லேருந்து 100 சென்சார் வரைக்கும் தேவைப்படும். அப்படி இவ்வளோ சென்சார் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சென்சார் தேவைப்படுதோ அத்தனையும் எம்ப்ளாய் பண்ணணும். ஸோ யுவர் நெட்வொர்க் ஷுட் பி ஸ்கேலபிள். ஓகே, அந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது. மூணாவது காஸ்ட் ஃபேக்டர். ஒரு சென்சார் நெட்வொர்க்கோட காஸ்ட் எதை பொறுத்து இருக்குது? இண்டிவிஜுவல் சென்சாரை பொறுத்து இருக்குது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் இண்டிவிஜுவல் சென்சாரோடைய காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஓவரால் சென்சார் நெட்வொர்க்கோட காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் அனதர் ஃபேக்டர். நாலாவது ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். இந்த WSN-ஐ கடல் கடியில் வைக்கலாம், டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வைக்கலாம், இல்லை கப்பலில் வைக்கலாம், இல்லை வண்டி ஓடின்னு இருக்கிற இடத்துல வைக்கலாம். ஸோ என்ன என்விரான்மெண்ட்டில் வைக்கிறோன்றத ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா WSN-லேயே ஸ்டாட்டிக் WSN இருக்குது, மொபைல் WSN இருக்குது. அதாவது ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய நெட்வொர்க், நம்ம செல்ஃபோன் டவர் மாதிரி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஸ்டாட்டிக் நெட்வொர்க்ஸ். மொபைல் நெட்வொர்க்னா ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூவில் இருக்கிற எல்லா அனிமலும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனிமல்லையும் ஒரு ஒயர்லெஸ் சென்சாரை வந்து அவங்க உடம்புல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட மூமெண்ட்டு, அதோட பொசிஷனு, லொக்கேஷனு, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பர்டிகுலர் சென்சாரை சென்ஸ் பண்ணி அந்த சென்சாரை வந்து இன்ஃபர்மேஷனை அனுப்பும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ்லி மூவிங். மொபைல் WSN தேவைப்படும். ஸோ ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேலஞ்சிங்கும் அதிகமாகும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ். ஸோ கொடுக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும், என்விரான்மெண்ட்லேருந்து ரோபஸ்ட்டாக இருக்கணும், கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ். அடுத்தது நிறைய இடத்துலேருந்து டேட்டா வருதுன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடியது டேட்டா அக்ரிகேஷன். இட் இஸ் அ சேலஞ்ச். ஏன்னா ப்ராப்பராக அந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ டேட்டா அக்ரிகேஷன். அது டேட்டா கம்ப்ரெஷன். ஏன்னா டேட்டாவை நம்ம க்ளவுட் அனுப்பும்பொழுது நமக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக உங்களுடைய காஸ்ட் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவை லாஸ் ஆகாத அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டேட்டா கம்ப்ரெஷன் இஸ் அனதர் சேலஞ்ச். அடுத்தது டேட்டா லேட்டன்சி. டேட்டா லேட்டன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்மலாக க்ளவுடில் டேட்டா இப்போ நம்ம யூடியூப்லேயே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னு வச்சுங்க. நான் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர் வில் பி எ டிலே. நான் வந்து பேசுகிறதுக்கும் ஆக்சுவலாக யூடியூப்பில் வர்றதுக்கும் ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் டிலே இருக்கும். பட் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிலேன்றது பெரிய டிலே. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆகிட போகிறதில்ல. யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன், அதனால 5 நிமிஷம் டிலேன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால்
ரியல் டைமில் டேட்டா வரும்பொழுது ரியல் டைமில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பேராமீட்டரை மெஷர் பண்ணும்போது 5 நிமிஷம்ன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அந்த டைம் டிலேக்கு பேர் தான் லேட்டன்சி. டேட்டா லேட்டன்சி ஷுட் பி இந்த ஆர்டர் ஆஃப் மில்லி செகண்ட் ஆர் 0.001 மில்லி செகண்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி அந்த டேட்டா மூலமாக நம்ம ஒரு ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, லேட்டன்சி ஷுட் பி அட் த கோர் மினிமம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இன் WSN. ஓகே, ஸோ WSN இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு யுவர் IIoT. ஓகே, ஸோ IIoTயில் இதுதான் WSN இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்தந்த இடத்துல ஸோ இது வந்து IoT பிக்சரில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் IIoT பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு யூனிட் இருக்கும். அந்தந்த யூனிட்டுக்குள்ளார ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட்டையும் ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சார்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகி அது வந்து கேட்வேக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்பும். ஸோ அப்படின்றதான் இங்கே நெட்வொர்க்காக போட்டிருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒயர்லெஸ் பேன் நெட்வொர்க் மூலமாக இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு மொபைல் டிவைசஸ் மூலமாக ZigBee மூலமாக ஒரு லோக்கல் கம்யூனிகேட் பண்ணி அது அங்கேருந்து அடுத்த இது வந்து கிளஸ்டர் ஹெட் மாதிரி வச்சுக்கலாம். திஸ் ஆர் ஆல் கிளஸ்டர் ஹெட்ஸ். இது எல்லாமே வந்து பேஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்க பேஸ் ஸ்டேஷன் கம்யூனிகேட் பண்ணுது. அந்த பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் டேட்டா அக்ரிகேட்டர், இந்த டேட்டா அக்ரிகேட் பண்ணுது பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க டிவைசஸ் எல்லாம் ப்ளூடூத் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா அக்ரிகேட்லாம் பண்ணி ஃபைனலாக உங்களுடைய க்ளவுடுக்கு அனுப்புது டேட்டாவை. ஓகே, ஸோ WSN இஸ் ஆல்மோஸ்ட் யுவர் IoT. ஓகே, ஸோ WSN எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் ஆகிறது உங்களுடைய, ஏன்னா இட் இஸ் அ கீ டெக்னாலஜி ஆஃப் யுவர் IIoT. இட் இஸ் அ கீ டெக்னாலஜி ஆஃப் யுவர் IIoT. ஸோ எப்படி வந்து WSN IIoTயில் கனெக்ட் பண்ணலாம், இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலான்றதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ ஒரு வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் ஒரு சிங்கிள் கேட்வே மூலமாக இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் கேட்வேஸ் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், அல்லது குட்டி குட்டி கிளஸ்டர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சென்சார் நோட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி கேட்வே மூலமாக கம்யூனிகேட் ஆகுது. இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹவ் யுவர். ஸோ இதில் ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இந்த மெத்தட் தான். திஸ் இஸ் த மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ ஏன்னா எல்லா டேட்டாவும் ஒன்றா சேர்த்து கேட்வேயில் அனுப்புது. ஸோ ஒரே கேட்வே தான் இருக்குது, பட் இங்கே வந்து உங்களுக்கு மல்டிபிள் கேட்வேஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக இதில் பாருங்கள் ஒரு சென்சார் நோடும் ஒரு கேட்வேயில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து மல்டிபிள் சென்சார் ஒரு கேட்வே மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே, இட் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன் அண்ட் வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான். ஓகே, ஸோ திஸ் ஆர் த வேஸ் இன் விச் வி கேன் கம்யூனிகேட். ஓகே, ஸோ திஸ் ஃபைண்ட்ஸ் த என்டையர் அப்ளிகேஷன் இன் யுவர் IIoT. So you can think of all the application that we have seen in the previous classes. ஸோ அதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிற எல்லா மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா WSN பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி ஃபார் டுடே. ஸோ டுடே வி ஹவ் சீன் அபவுட் வாட் இஸ் WSN, ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்னால் என்ன, அந்த ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் முக்கியமான இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன, அதாவது சென்சார் நோட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னால் என்னென்னு பார்த்தோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம். அப்ளிகேஷனை பொறுத்தும் டைப்ஸ் மாறுபடும். ஸோ டெரஸ்ட்ரியல் ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க், லேண்டில் யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் சென்சார் பிரிக்கலாம், ஸ்டாட்டிக் மொபைல்னு பிரிக்கலாம், ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ்னு பிரிக்கலாம். ஓகே, சிங்கிள் ஆப் மல்டி ஆப்னு பிரிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ இந்த ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய கோர் டெக்னாலஜி அப்படின்றது தான் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தோம்.